ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜாப் ஹோட்டல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே தருமபுரி மாவட்டத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் ஜாப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த வேகன்சியானது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு பணியும் இரவு காவலர் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்மெண்டோட நிரந்தர அரசு வேலை. அதனால் இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாலக்கோடு ஊராட்சி சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாவட்டங்களில் இருக்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ வாங்க வீடியோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 27/12/2023. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 3/1/2024 ஸ்டார்ட் பண்ணி 11/1/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியர்பை ஒரு 8 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நேராக போயிட்டு பாலக்கோடு ஊராட்சியில் போய் நேராகவும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தபால் மூலியமாக அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் அனுப்பிக்கலாம். அலுவலக நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன போஸ்டிங், இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி, வேறு என்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்றுனா பார்த்துலாம். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், மொத்தம் ஒரு போஸ்டிங் தான். அதுமாரி இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரவு காவலர், நைட் வாட்ச்மேன், இதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் தான். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 ஆரம்பித்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். பே லெவல் 1 பேஸ் பண்ணி தான் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமானது ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா 18 மினிமம் ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 18 to 32 வரைக்கும் 32க்குள்ளே இருக்கணும், அதுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிசி, எம்பிசி, டிசி இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா 18 to 34க்குள்ளே நீங்கள் 34 தாண்டிட்டு அப்ளை பண்ண முடியாது, 34க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் அருந்ததியராக இருக்காங்க அப்படின்னா 18லேருந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது இன சுழற்சி முறையில் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 போஸ்டிங், 2த்துக்குமே ஜென்ரல் டர்னில் ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் டர்னுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அவங்க இதுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கண்டிப்பாக மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நைட் வாட்ச்மேனாக இருந்தால் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கான விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி.tn.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய் எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அது ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். எல்லாமே நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிங்க. இதோட அப்ளிகேஷன் கடைசியாக நம்ம போய் சேர வேண்டிய நாள் பார்த்தோம்னா 11/1/2024 ஈவினிங் 5:45க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிருக்கணும். சப்போஸ் இதை தாண்டி நீங்கள் மறுநாள் அப்படி அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று பார்த்துடலாம். தகுதியுள்ள விண்ணப்பங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அது எந்த போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. www.nic.government.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தவித அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அப்ளிகேஷன் கரெக்டாக இந்த டேக்குள்ளே கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், பாலக்கோடு அப்படின்ற அட்ரஸில் தான் போயிட்டு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் நேராக போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலியமும் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு நிபந்தனையாக கொடுத்துருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன சுழற்சி முறையில தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால கல்வி, வயது, இன சுழற்சிக்கு நீங்க கண்டிப்பா கரெக்ட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் தெளிவா குடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ற டேட்டை வந்து நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு வரும். அந்த கால் லெட்டரில் நீங்கள் என்றைக்கு வரணும், எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்க போகுது, என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற தகவல்களை அந்த கால் லெட்டரில் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நிராகரிப்பாங்க அப்படின்னு. அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, ஒழுங்காக ஃபில் பண்ணாமல் இருக்குது, இல்லை காலதாமதமாக போய் அப்ளிகேஷன் சென்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு என்வலப்பில் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் எல்லாமே எழுதுவீங்க. அதுக்கு மேலே 2 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் நேமை மேலே மென்ஷன் பண்ணிவிடுங்க. உள்ள டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் படித்த கல்வி தொகுதிகள் எல்லாம் வச்சுட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட பர்சனல் ஆதார் ப்ரூஃப் வச்சுக்கிங்க. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதோட அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை போய் லைக் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஜாப் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.